ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சக வீரரான புவனேஸ்வர் குமார் ஓவரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. ஆர்சிபி டீமில் இப்போ வந்து விராட் கோலி நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வலைப்பயிற்சி வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து புவனேஸ்வர் குமார் அதிகமான ஓவர்ஸ் வந்து விராட் கோலிக்கு வந்து போட்டிருக்காரு. வலைப்பயிற்சிங்கிறது கிரவுண்டோட ஒரு கார்னரில் அந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டேடியம்ங்கிறது பக்கத்தில் தான் வந்து இருக்கும் ஸ்டேடியம். அப்போ வந்து அதில் 2-3 பந்துகளை வந்து விராட் கோலி வந்து காண அடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு வந்து அதிரடியான ஷாட்ஸ் வந்து விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு. எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஆர்சிபி அணியில் வந்து பெரிய ஒரு சேஞ்சாக பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து அந்தளவுக்கு வந்து பேரே தெரியாது, வெளியில் அந்தளவுக்கு தெரியாத ஒரு பிளேயர்கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கு முன்னாடி வந்து ஆர்சிபி அணியில் வந்து கேப்டனாக இருந்த வீரர்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விராட் கோலி வந்து இருந்தார். இப்போ சமீபத்தில் டூப்ளசிஸ் வந்து இருந்தார். இவங்களுக்கு முன்னாடி வந்து கேப்டனாகவும் சரி, ஜாம்பவான் வீரர்கள்லாம் வந்து ஆடிருக்காங்க. ஏபி டிவில்லியர்ஸ், கிறிஸ் கெயில், ஷேன் வாட்சன் ஆடிருக்காரு, கேஎல் ராகுல் இருந்தால் ஆடிருக்காரு, டேனியல் வெட்டோரி, இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களாக தான் வந்து இருந்திருக்காங்க. எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருந்த பிளேயர்ஸ் கிட்ட தான் வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ரஜாத் படிடார் கிட்ட கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து அந்த லோக்கல் மேட்சஸில் இவர் வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு வந்து இருந்தாலுமே கூட, இன்டர்நேஷ்னல் அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து இவருக்கு வந்து கிடையாது. ஆனால் வந்து இவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. டீம்லையுமே பார்த்தீங்கன்னா சில நல்ல பிளேயர்ஸ் இந்த முறை உள்ளே வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபில் சால்ட் வந்து உள்ளே வந்திருக்காரு. விக்கெட் கீப்பர் பேட்டர் இவர். கடந்த முறை வந்து கேகேஆர் அணி கப்பு வாங்குவதற்கு சால்ட்டுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபில் சால்ட் மற்றும் சுனில் நரேன் இவங்க 2 பேரும் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து நரேன் பார்த்தீங்கன்னா செஞ்சுரிலாம் வந்து அடித்தார். அதெல்லாம் யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு புறம் வந்து சால்ட் வந்து ரைட்டு, இன்னொரு புறம் நரேன் வந்து லெஃப்ட்டு. ரைட்டு லெஃப்ட்டு காம்பினேஷனு 2 பேருமே அதிரடியான ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க. இவங்க 2 பேருனால தான் கேகேஆர் ஜெயிச்சிருப்பாங்க. முக்கியமான காரணமாக இருந்திருப்பாங்க. இருந்த போதிலுமே சால்ட்டை வந்து தக்க வைக்கல. ஏலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா சால்ட்டை உள்ளே வாங்கியிருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காரு. அதேமாதிரி ஆல்ரெடி டிம் டேவிட் வந்திருக்காரு. இப்போ குருணால் பாண்டியா உள்ளே வந்திருக்காரு. அப்போ வந்து நம்ம ஆல்ரவுண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லிவிங்ஸ்டனை ஸ்பின் ஆல்ரவுண்டராக பயன்படுத்தலாம். டீம் டேவிட்டு பவுலிங் போடுவார். குருணால் பாண்டியாவும் வந்திருக்காரு. அப்போ வந்து 3 ஆல்ரவுண்டர் வந்திருக்காங்க. 3 பேருமே வந்து முக்கியமான பிளேயர்ஸு. அடிஷ்னலாக ஜித்தேஷ் சர்மாவும் வந்திருக்காரு. ஜித்தேஷ் சர்மா கீப்பிங் பண்ணலாம், இல்லைனா சால்ட் வந்து கீப்பிங் பண்ணலாம். 2 பேருமே பேட்டிங் லைனப்பில் வந்திருப்பாங்க. அடுத்து பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் வந்து யாஷ் தயால், ஹெசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார் இவங்க வந்திருக்காங்க. இதில் வந்து ஹெசல்வுட்டு எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும். புவி வந்து பவர் பிளேயில் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். யாஷ் தயால் கடந்த சீசனில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுயேஷ் சர்மாவையும் வந்து உள்ளே வந்து எடுத்திருக்காங்க. அப்போ வந்து டீம் வந்து நல்லா செட்டிலாக இருக்குது, நல்ல ஃபார்மில் இருக்குது. ஆன் பேப்பர் அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபார்மான பிளேயிங் 11 தான் வந்து ஆர்சிபி அணியில் வந்துருக்கு. இப்போ நம்ம பார்த்தது வந்து பிளேயிங் 11 தான். அந்த வகையில் வந்து விராட் கோலி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பவர் பிளேயில் வந்து அவுட் ஆகிடக்கூடாது, பவர் பிளேயில் கவர் டிரைவ் வந்து நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புவனேஸ்வர் குமார் வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா புவனேஸ்வர் குமார் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் ஐபிஎல்லில். அதேமாதிரி பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் வந்து புவி வந்து போட்டிருக்காரு. அப்போ அவர் ஓவரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா ஓவர்கள் அதிக நேரம் வந்து புவி ஓவரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 4-6ன்னு வந்து பறக்க விட்டுருக்காரு. ஒரு 4-5 ஓவருக்கு மேலே வந்து விராட் கோலிக்கு மட்டும் புவனேஸ்வர் குமார் வந்து போட்டிருக்காரு. இருந்த போதிலுமே ஒரு முறை கூட வந்து கோலியை வந்து விக்கெட் எடுக்க முடியல. ஒரு போல்ட் ஆக்குறதோ இல்லைனா வந்து அந்த பால் ஒருவேளை ரியல் மேட்ச்சில் இருந்தால் கேட்ச் போடுற மாதிரிலாம் எந்த ஒரு ஷாட்டுமே விராட் கோலி ஆடலை. எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்டு தான். எல்லாமே செம்மையாக வந்து ஆடிருக்காரு. ஸோ புவி ஓவரில் வந்து பிரித்து எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.